ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனமிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தையல் இயந்திரம் பற்றியும் பாபின் வைண்டிங் பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நூல் எப்படி கோர்த்து கொண்டு வரதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நூல்கண்டிலேருந்து நூல் எடுத்து இந்த குழிவான இடத்துல உள்ள விட்டு மூணாவதாக அந்த கம்பி பின்னாடி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் த்ரெட் டென்ஷன். ஸோ இழுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் த்ரெட்டை விட்டு இழுக்கணும். இப்போ மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். பிடிச்சி நல்லா இழுக்கணும். ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். டைட்டாக இருந்தால் தான் தையல் ஒழுங்காக வரும். டென்ஷன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தேர்டு, ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் கொண்டு வந்த அப்புறமா நாலாவதாக இந்த டேக்கப் லீவர். இப்போ நான் அசிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுதான் நாலாவதாக டேக்கப் லீவர். த்ரெட்டை டென்ஷன் பிளேட்லேருந்து கொண்டு வந்து இந்த டேக்கப் லீவருக்குள்ளே விட்டுட்ருக்கேன். ஸோ இந்த டேக்கப் லீவர் தான் ஃபோர்த் டைமாக நம்ம உள்ளே விட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கொக்கி மாதிரி இருக்க பக்கம் இதுதான் ஃபிஃப்த்து, அதுக்குள்ளே உள்ளே விடுறோம். ஃபிஃப்த்து ஸ்டெப்பு. அண்ட் எல்லா நீடலுக்கு மேலேயும் ஒரு கம்பி இருக்கும். அது சிக்ஸ்த்து. அப்புறம் இப்போ நீடலுக்குள்ளே விட போகிறோம். மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ 1 2 3 4ன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ மறுபடியும் வச்சு காட்டுறேன். அந்த பென்குள்ளே விட்டு இப்போ நீடலுக்குள்ளே கோர்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸ்ட்ரைட் மிஷின் எல்லாத்துக்குமே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கோக்குற மாதிரி இருக்கும். நேர்த்தையல் உலர மிஷின் எல்லாத்துக்குமே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நூல் கோக்க வேண்டியது தான். கோத்துட்டு அந்த நூலை பின்னாடி கொண்டு போயிருங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். த்ரெட் ஸ்பூலில் த்ரெட்டை போட்டு இந்த குழிவாக இருக்க இடத்துல ரெண்டாவதாக உள்ளே விட்டு த்ரெட் டென்ஷனில் நம்ம பக்கம் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் கொண்டு போகிறோம். ஸோ பேக்லேருந்து அப்படியே மேலே வந்து டேக்கப் லீவருக்கு கொண்டு வரோம். அந்த ஹோலில் உள்ளே விட்டு கீழே இறக்கி இந்த ஹூக் மாதிரி இருக்க பார்ட்டில் மாட்டி விட்டு அடுத்து நீடிலுக்கு மேலே இருக்க கம்பியில் விட்டு நீடில் விட்டுறோம். அவ்வளோதான். இதுதான் நம்ம நூல் கோர்க்கிற விதம் மிஷினில். நெக்ஸ்ட்டு பாபின் பற்றி பார்ப்போம். இதுதான் பாபின் கேஸ். சின்ன மிஷினுக்கு இந்த மாதிரி இருக்கும், பெரிய மிஷினுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த பாபின் கேஸில் இந்த பகுதியை நல்லா கவனிங்க. இப்போ நான் எழுத்து காட்டுறேன், நல்லா பாருங்கள். இதுக்கு பேர் லேட்ச். பிடிச்சி இழுத்தி காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் லேட்ச். இதை வச்சு தான் நம்ம மிஷினோடு சேர்த்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான அமைப்பு. ஸோ இதுக்கு பேர் பாபின். இதுக்கு முன்னாடி காட்டினது பாபின் கேஸ், இப்போ நான் காட்டினது பேர் பாபின். ஸோ இந்த பாபினில் ஒரு வெட்டுப்பாகம் வருது பாருங்கள். அந்த வெட்டுப்பாகம் வழியாக நூலை கொடுத்து இந்த ஹோல் மூலியமாக நூலை இழுக்க போகிறோம். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பாபின் கேஸ் அந்த ஹோலோடு போட்டு இந்த ஹோலும் பார்த்து சரியாக பொருத்திக்கணும். ஸோ 2 ஹோலையும் ஒன்றா பொருத்தி அந்த வெட்டுப்பாகத்துக்கு ஆப்போசிட் பக்கமாக நூல் நம்ம பக்கம் வரணும். அந்த டேரக்ஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதை பிடிச்சி இழுக்கையில் அந்த பாபின் சுற்றணும். ஸோ அந்த வெட்டுப்பாகம் கீழே வரைக்கும் இழுக்கிறேன் நான். நல்லா பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த ஹோல் பக்கமாக வந்துடும். நல்லா பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை இப்படி தொங்க விடையில் நல்லா டைட்டாக இருக்கணும். சும்மா நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தொங்க விட்டு காட்டுறேன். பாபின்
எக்காரணத்துக்கு ஒன்றும் கீழே போட்டுறாதீங்க. இழுத்து காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளோவாக நல்லா பாபின் சுற்றிட்டே வருது. ஊசிக்கு பக்கத்தில் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பாபினுக்கு போடுற இடத்துக்கான இது தெரியும் உங்களுக்கே. இப்போ பாபினை நான் அதில் பொருத்த போகிறேன். நம்ம பாபினில் இருக்க நீட்டிகிட்டு இருக்க பகுதியும் அதுவும் மீட்டப் ஆகிற மாதிரி பொருத்தணும். அதுக்கு முன்னாடி இந்த லேட்சை இழுத்து கட்டினேன் பார்த்திங்களா, அதை பிடிச்சி இழுத்துட்டா அதில் பொறிஞ்சிடும். அப்புறம் விட்டுற வேண்டியதான். போடையிலையும் அதை இழுத்து போடணும், எடுக்கையிலையும் பாபினை வெளில எடுக்கையிலையும் இப்படி தான் எடுக்கணும். அந்த லேட்சை பிடிச்சி இழுத்துட்டு அப்புறம் எடுக்கணும். மறுபடியும் பொறுத்துறேன். இதுவும் அதுவும் மீட்டப் ஆகணும். பார்த்தீங்களா, அதுக்குன்னே அந்த இடம் கொடுத்துருக்காங்க, அந்த வெட்டுப்பாக மாதிரி. ஸோ பாபின் கேஸில் அந்த நீட்டிகிட்டு இருக்க பகுதியும் அதையும் மீட்டப் ஆகணும். பாபினில் இருக்க நூலை கொஞ்சம் இழுத்து விட்டு. ஸோ எப்போ பாபின் போட்டாலும் சரி கழட்டினாலும் சரி அந்த நீடில் வந்து அந்த ஊசி முனை அந்த ஓட்டைக்குள்ளே இருக்கக்கூடாது, ஊசி மேலே தான் இருக்கணும். ஸோ ஊசி நடுவில் இருந்தால் பாபின் போடவும் முடியாது, கழட்டவும் முடியாது. ஸோ ஊசி எப்பொழுதும் மேலே ஏற்றிட்டு அப்புறமா பாபினை பொறுத்துங்க. கழட்டுறதுனாலும் அப்புறமா கழட்டுங்க. இப்போ நான் ஹேண்ட்வீலை யூஸ் பண்ணி நீடில் கீழே இறக்குறேன். மேலே இருக்க ஊசி முனை நூலை என் கையில் தான் இருக்குது. ஸோ பிடிச்சி இழுக்கையில் இந்த மாதிரி பாபின் நூல் மேலே வரும். பார்த்திங்களா, இது பாபின் நூல். மேலே இருக்க நூல் நம்ம கையிலே பிடிச்சிக்க போகிறோம். 2 நூலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே விடுங்க வெளில. ஸோ கீழே இருக்க நூலை கொஞ்சமாக இழுத்து அதை நம்ம பின்புறமாக இப்போ தள்ள போகிறோம். ஸோ இதுதான் ஹேண்ட்வீல். இது மூலியமாக தான் நீடில் ஏற்றுறோம் இறக்குறோம். எந்த ஒரு ஸ்டிச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஹேண்ட்வீலை கையில் நம்ம பக்கமாக ஒரு தடவை சுற்றி விட்டுட்டு அப்புறமா பெடல் பண்ண ஆரம்பிங்க. மோட்டரில் யூஸ் பண்ணாலுமே ஹேண்ட்வீலை ஒரு தடவை நம்ம பக்கமாக சுற்றி விட்டுட்டு அப்புறமா மோட்டரில் ஓட்டுங்க. ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஹேண்ட்வீலை சுற்றி விட்டுட்டு அப்புறமா பெடல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். நான் அந்த ஃபூட்டையே ஒரு கைடாக யூஸ் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஃபூட்டுக்கு மட்டும் ஸ்பேஸ் விட்டு தைக்கிறேன். அது ஒரு 1/4 இன்ச்சுக்கு வரும். நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச்சுமே ஸ்ட்ரைட்டாக தைக்கிறதுக்கு வராது பிகினர்ஸ்க்கு. ஸோ இதை ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபூட்டையே ஒரு பார்டராக யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃபூட்டை தாண்டி துணி வெளியில் வராது பாருங்கள். நான் வச்சு காட்டுறேன். அந்த ஃபூட் மட்டுமே கணக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரதுக்கு. பாருங்கள், அந்த ஃபூட்டுக்கு அந்த பக்கம் துணி போகக்கூடாது. ஸோ அதுதான் அந்த 1/4 இன்ச் கணக்குக்கு வரும். ஸோ அப்படி தைச்சிங்கன்னா ஸ்டிச்சிங் நீட்டாக வரும். ஸோ ஹேண்ட் வீலே என் பக்கமாக சுற்றி விட்டுக்கிட்டு இப்போ நான் பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ வெறுமனே மிஷினை ஓட்டாதீங்க, கண்டிப்பாக அந்த ஃபூட்டை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்கோசரம் போட்டு காட்டியிருக்கேன். வெறுமனே மிஷின் ஓட்டாதீங்க, கண்டிப்பாக ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டினா அந்த பல்லு தேஞ்சிரும். ஸோ சடனாக நிறுத்தணும்னா அந்த ஹேண்ட் வீலை கையிலே வச்சு நிப்பாட்டிடலாம்.
அப்போ தான் ஸ்டிச் விழாமல் இருக்கும். ஸோ பிகினருங்கையில் நமக்கு டக்குன்னு பெடல் பண்ணுறதை நிறுத்த வராது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட அந்த கண்ட்ரோல் உங்களுக்கே வந்துடும். ஸோ பிகினராக இருக்கையில் இதை யூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பாபின் வைண்டிங் பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் கோனூசி எடுத்திருக்கேன். எல்லோரும் கோனூசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது டூல் எடுத்துக்காங்க. அதுக்குள்ளே இந்த பாபின் போகணும், அவ்வளோதான், வேறு எதுவும் ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் போல் உங்களுக்கு போகிற மாதிரி சின்ன எக்யூப்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உள்ளே விட்டுக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக நீளமாக ஏதாவது நமக்கு ஒரு டூல் வேணும், அவ்வளோதான். குண்டூசி தான் அப்படின்னு கிடையாது. ஸோ அதில் நான் வந்துட்டு பாபினில் நூல் ஒரு 2-3 தடவை சுற்றி விட்டுக்கிறேன். சுற்றிட்டு அந்த கோனூசியை அதில் கோர்த்துக்கிறேன். ஸோ போட்டுட்டு அந்த ஹேண்ட் வீல் இருக்கு இல்லையா, அது மூலியமாக தான் இப்போ நம்ம பாபின் வைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்ட் வீலை எப்போதுமே நம்ம பக்கமாக தான் திருப்பணும். ஸோ நம்ம பக்கமாக திருப்பிட்டு நான் பெடல் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். இதில் டைரெக்ஷன் நோட் பண்ணிக்கங்க. ஹேண்ட் வீல் நம்ம பக்கம் சுற்றும், பாபின் வந்து ஆப்போசிட் பக்கம் சுற்றும். அப்போ தான் இந்த நூல் வைண்டிங் பண்ண முடியும். ஸோ த்ரெட் வீலையில் சாணம் பிடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து நூல் எடுத்தால் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதனால் அதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வைண்டிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் அங்கேருந்து நூல் எடுத்து இதில் கொடுக்க போகிறோம். ஸோ நூல் வந்து லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி மாறி மாறி போகணும். ஒரே இடத்துலையே சுற்றக்கூடாது. ஒரே இடத்துலையே சுற்றினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக் வரும், நிறைய லூப் அடிக்கும். ஸோ பிகினராக இருக்கையில் அது பண்ணுறது சகஜம்தான். இருந்தாலும் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டுன்னு நூல் சுற்றிட்டே வரேன் பாருங்கள். ஒரே டைரெக்ஷனில் நூல் சுற்றக்கூடாது. உங்களுக்கு அந்த பாபின் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அந்த கோனஸில் நூல் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், பாபின் வைண்டிங் முடிஞ்சாச்சு. இந்த த்ரெட்டை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ மிஷினில் நம்ம இன்னொரு முக்கியமான இடம் பார்க்கணும். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், எல்லா மிஷின்லேயுமே இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இது ஸ்டிச்சஸோட நம்பர்ஸ். அண்ட் இது பேக்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க, இது பேக் ஸ்டிச்சுக்கான அமைப்பு. ஸோ நான் எப்பொழுதும் அந்த 8 அப்படிங்கிற நம்பரில் ஸ்டிச் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணி காட்டுறதும் 8 தான். ஸோ நமக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரில் வச்சு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சிங் லென்த் வரும். பேக்வேர்டு வேணும்னா கீழே இறக்கி பேக்வேர்டு அப்படிங்கிற அந்த இடத்துல வச்சு இந்த நட்டை டைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்பர் 8ல் வச்சு ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணது 8ல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்பர் 12ல் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி போட்ட தையலே ஒரு கைட் லைனாக வச்சு நான் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இது கிடைச்சாலும் அதை வந்துட்டு ஒரு கைட் மாதிரி யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு தையல் பெருசாகவும் ஒரு தையல் கொஞ்சம் புதுசாகவும் இருக்க பாருங்கள். ஸோ அது 8 அண்ட் இது 12. ஸோ அடுத்து 16 வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே நம்பர் தான் எல்லா மிஷினுக்கும் இருக்கும்னு கிடையாது.
நம்பர் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லென்த்தில் இருக்கும். ஸோ இப்போ 16 ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3ம் வெவ்வேறு லென்த்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டிச்சஸோட லென்த்தை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் த்ரெட் டென்ஷன். இதை பற்றி நான் இன்னும் சொல்ல இல்லையா? ஸோ அதை டர்ன் பண்ண அந்த டென்ஷன், த்ரெட்டோட டென்ஷன் வந்து டைட்டாகவும் லூஸாகவும் ஆகும். த்ரெட் டென்ஷன் எப்பொழுதும் டைட்டாக தான் இருக்கணும். ஸோ ஸ்டிச்சஸ் சரியாக விழலை, த்ரெட்டு அடிக்கடி கட் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டிச்சஸ் சரியாக வர வரைக்கும் அதை எந்த டச்சும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிகினர்ஸ் கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் நல்லா வந்துட்டுருக்கும்போது அதை எதுவும் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ப்ரெஷர் ஃபூட்டை சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இது டபுள் ஃபுட், நார்மல் ஃபுட்டு. ஸோ இதை கழட்டிட்டு எப்படி சிங்கிள் ஃபுட் மாற்றலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ அந்த நெட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டு மெதுவாக ஷேக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நீடில் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கழட்டிட்டு கூட நீங்கள் இதை கழட்டிக்கலாம். ஸோ கழட்டணுன்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீடில் கழட்டிட்டு இதை போட்டுட்டு அப்புறம் நீடில் போட்டுக்கலாம். இப்போ நான் சிங்கிள் ஃபுட் எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ தூரம் அந்த ஃபூட்டை மேலே ஏற்றி பிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மேலே ஏற்றி பிடிச்சிக்காங்க. ஸோ பிடிச்சிட்டு நான் டைட் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக கொடுக்குற டைட் மட்டும் நான் அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு டைட் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக டூல் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நீடில் அடி வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் நீடில் உள்ளே விட்டு செக் பண்ணிக்கிறேன். நீடில் அடி வாங்குதா, ஃபூட்டை நம்ம கரெக்டாக மாட்டியிருக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீடில் உள்ளே விட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அது சரியாக இருக்குது. இப்போ நம்ம நீடில் எப்படி கழட்டி மாட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த நட் மாதிரி இருக்க பகுதியை அகைன் இது வந்து நம்மளோட ரைட் சைடில் தான் இருக்கணும். ஸோ அதை லூஸ் பண்ணி விட்டுட்டு நீடில் மெல்ல ஷேக் பண்ணி எடுக்கிறேன் நான். ஸோ நீடில் சின்ன மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உருட்டையாகவும் ஒரு பக்கம் தட்டையாகவும் இருக்கும். நீடிலோட டாப் பொசிஷனில் அந்த உருட்டையாக இருக்க பக்கம் நம்ம நீடிலோட நம்பர் இருக்கும், 18, 16, 14 அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பார்த்து நீடிலோட நம்பர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். திருப்பி காட்டுறேன் பாருங்கள், பார்த்திங்களா? இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் வந்து நீடில் அதை சொருகிற பக்கம் ஈஸியாக பொருந்தும். சின்ன மிஷினுக்கு இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிற மாதிரியான அமைப்பு நம்ம மிஷினில் இருக்கும். ஸோ அப்படியே வச்சு அந்த நட்டை போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ நான் நட்டு போடாமலே அதை கேட்ச் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் செட் ஆகிறதுக்கான அமைப்பு. ஸோ இப்போ அந்த நட்டை போட்டு, நட்டு எப்பொழுதும் நமக்கு ரைட் சைடில் தான் இருக்கணும். ஸோ அதை வச்சு நான் ஒரு கையில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் 2 கையிலையும் பிடிச்சி ப்ராப்பராக போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.